ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாத்ரூம் ப்ளம்பிங் தான் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏஐசி பிளாக்கில் கட்டியிருக்காங்க இந்த வீடு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கல் வந்து சாஃப்டாக தான் இருக்கும், ஹார்டாக இருக்கும் வாய்ப்பில்லை. சப்போஸ் ஹாலா பிளாக் அண்டு செங்கலில் கட்டியிருந்தாங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஃபஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒயரிங் பைப் லைனுக்கெல்லாம் எடுத்தாச்சு காடியெல்லாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லைனுக்கு எடுத்துருக்கேன், மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது மொட்டை மாடி ஃபஸ்ட் ஃப்ளோர். இது கிட்டத்தட்ட தரை வந்து எப்படியும் ஒரு 4 இன்ச்சு பைப் போடுற மாதிரி வரும் கீழே. ஸோ நம்ம அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச்சு 4 இன்ச் பைப் போட போகிறோன்னா 6 இன்ச் அளவுக்கு தரை ஹைட்டு ஏறும். ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்டில் வந்து தரையை இந்த 6 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கணும். அந்த பச்சை கலரில் மார்க் பண்ணியிருக்கீங்களா, அதுதான். சரி, கட் பண்ணி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வால் மிக்சரை அந்த டைப்பு பிளான் பண்ணியிருக்கோம் பாத்ரூமில். பாட்டமில் பார்த்திங்கன்னா சுப்ரீம் பைப் யூஸ் பண்ணியிருக்கேன், சிபிவிசி அண்ட் யூபிவிசி எல்லாமே. மேலேருந்து பார்த்திங்கன்னா கான்க்ரீட் வழியாகவே கன்சில்டாகவே எடுத்துக்கிட்டோம் பைப் லைனை, ஏன்னா அவுட்டரில் இடம் இல்லை. ஸோ கோல்டு லைனில் ஒரு இன்புட்டும் பக்கத்தில் ஒரு சுடு தண்ணிக்கான அவுட்புட் வச்சுருக்கேன். அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால் மிக்சருக்கு வந்துட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோல்டு வாட்டர் இன்புட்டுக்கு வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா வைக்கும்போது கரெக்டாக ரசமட்டம் வச்சு பர்ஃபெக்டாக நீங்கள் மட்டம் பார்த்து வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா அதில் கலையை வச்சு நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா மேஸ்திரி பூசும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு பாயிண்ட்டோடைய மட்டம் மாறிட வாய்ப்பு இருக்குது. இது வந்து இந்த ஃப்ளோர்லேயே மொத்தம் 3 பாத்ரூமு. இது நெக்ஸ்ட்டு 2வது பாத்ரூம் டாய்லெட். இது அதில் வந்து இப்போதைக்கு டாய்லெட்டுக்கு பைப் போடுறதுக்கு பூசு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் போடலான்னு இருக்கேன். இதுவும் கட்டிங் பண்ணி இந்த பாத்ரூமும் போட்டாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து பார்த்திங்கன்னா படிகுண்டு இருக்குது பக்கத்தில். ஸோ நம்ம வாட்டர் லைனை படிகுண்டு வழியாக எடுத்து அங்கே லிங்க் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா தரையிலேருந்து சேம் அதே தான், இதுவும் 6 இன்ச்சு கேப் விட்டு அதுக்கப்புறம் பாட்டம் லைனை வந்து 50 சென்டிமீட்டரில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே அந்த டேப் பாயிண்ட்ஸ் வந்து வால் மிக்சரோட டேப் பாயிண்ட், பாட்டம் டேப் பாயிண்ட், ஹாட் அண்ட் கோல்டு வந்து